வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் KM ஷெரீப் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். ஒரு இன்றைய தினமணியில ஒரு செய்தி இருக்கு. கொஞ்சம் வினோதமான செய்தின்னு சொல்றதா அல்லது ரொம்ப முக்கியமான செய்தின்னு சொல்றதான்னு தெரியல. தினசரி 3 மணி நேரம் டிவி பார்க்கிறவரா நீங்க அப்படின்னா தொலைக்காட்சி அந்த மாதிரி 3 மணி நேரத்துக்கு மேலாக தொலைக்காட்சி பார்க்கறவங்களுக்கு முன்கூட்டியே இறப்பதற்கான அபாயம் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. அமெரிக்காவில் ஒரு மருத்துவ இதழுக்கு பேட்டி அளித்த ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தொலைக்காட்சி பார்ப்பது உடல் நலனுக்கு கேடானது அப்படின்னு புகையிலை விளம்பரத்தை போல, மது விளம்பரத்தை போல தொலைக்காட்சிகள்லயும் ஒரு விளம்பரம் போட்டே இருக்கணும், விற்பனைக்கு முன்னாடி போடணும் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? அதாவது ஏற்கனவே இதே மாதிரி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. நாம் நீண்ட காலமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வெண்ணெயும் இறைச்சியும் உடல் நலத்துக்கு கேடானது, ஹார்ட் அட்டாக்கை வரவழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஆண்டு கால அந்த செய்தியை மறுத்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பத்திரிகைகளில் வெண்ணெய் சாப்பிட்டா இறைச்சி சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அது மாதிரி இந்த செய்தியும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளுக்கு நாள் விஞ்ஞான வளர்ச்சியினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள், நாளைக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இது டிவி பார்க்க முடியாமல் யாரும் இன்னைக்கு இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அதிக நேரம் டிவி பார்க்கறது சோம்பலுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு விதத்தில் அதனுடைய முடிவுகள் மரணத்தை நோக்கி போகிறதாங்கிறதோட ஒரு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நாம் அது நிறைய அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் கூட குழந்தைகள்லாம் கார்ட்டூன் அதெல்லாம் பேண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. இது குழந்தைகளை முழுக்க முழுக்க அதிலேயே ஆக்கிரமிப்பு பண்ண வச்சிரும், படிப்பில் கவனம் செலுத்த முடியாது என்பதனால சில நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது மன அழுத்தத்தை அது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்பது உண்மை தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது உள்ளடக்கம் தொடர்பானதா? என்ன கண்டென்ட் பாக்குறோமோ அந்த கண்டென்ட் கண்டிப்பா அதுவும் கண்டென்ட் முக்கியம். அதே நேரத்தில் இப்போ டிவி மாத்திரம் இல்லை, அவர் கணனியில் அப்படின்னு செலவிடுற நேரம் கூட சொல்றாங்க. அது இப்போ சமீப காலத்தில் உண்மையிலேயே அது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துடுறோம், அதிக நேரம் உட்காந்தா கண் பார்வைக்கு பிரச்சனை வருது, உடல் ரீதியாக முதுகு வலி வருது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதெல்லாம் அவாய்டும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாமே தேவை. நானே பல நேரங்களில் சில தகவல்கள் வேணும்னா நம்ம கணனி தான் இன்னைக்கு பார்க்குறமே தவிர லைப்ரரியில் உட்கார்ந்து படிப்பது நேரம் கம்மி. இப்போ எல்லாமே கணனியில் உட்காந்து, ஏன்னா தகவல்கள் எளிதாக கிடைக்குதுங்கிறதுனால அதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும்பொழுது இது போல சில எதுலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டாக போகணும் தான் நான்